ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. எனக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஆனால் என்னோடய சந்தர்ப்ப சூழ்நிலையினால் என்னால் இதை செய்ய முடியல. அதனால் ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். அதிக லாபம் தரும் பாலின் மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள். அதாவது ஒரு பொருளை நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக விற்கிறதுக்கும் அந்த பொருளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து விற்கிறதுக்கும் நிறைய லாபம் இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த பாலில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள். இதை செய்கிறதுக்கு நமக்கு நேரம், அதோட கூட பணம் இதெல்லாம் தேவை. நம்மக்கிட்ட அது கொஞ்சம் கம்மியாக இருக்கனால அதை நம்ம செய்கிறதுக்கு முடியலை. அது இல்லாமல் நமக்கு ஒரு பாதியாக விவசாயமும் நம்மக்கிட்ட இருக்குது. அதையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இது நம்மளால் செய்ய முடியலங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. பால் கறந்ததையும் அதை சுத்தப்படுத்தணும். சுத்தமாக சுத்திகரிக்கிறதுக்காக பாலை சுத்தப்படுத்திட்டு அதை அப்படியே பாக்கெட்டில் அடைச்சி ஒரு டீ கடையில் கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட 30 ரூபாய்க்கு எடுக்கிற பாலை அவங்க 40 ரூபா 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க இல்லையா. அதே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் கொடுத்தோம்னா அந்த 50 ரூபா நமக்கு நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். நம்ம கொடுக்குற பால் அவங்களுக்கு கெட்டு போகாத அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணி அவங்களுக்கு பால் கொடுக்கணும். அதுதான் நம்ம இந்த தொழிலில் முக்கியமான ஒரு விஷயம். பால் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை காலத்துக்கு டீ கடையில் நிறைய டீ கடைகளில் டீ சேல் ஆகும். அந்த இதுக்காக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர், பன்னீர், பட்டரு இது மாதிரி நிறைய பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்ய முடியலைனாலும் ஒரு நெய், ஒரு வெண்ணெய், ஒரு தயிர் இந்த மாதிரி கூட கடைஞ்சி நெய்யெல்லாம் கூட ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. இது நம்மளுடைய லாபத்தை இரட்டிப்பாக்குது. அடுத்து பால்கோவா. பால்கோவாலாம் நல்லா கெட்டு போகாமல் நல்லா செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி சேலுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா அதுவும் ஒரு நல்ல விலைக்கு போகுங்க. அப்புறம் பாலில் பால் பிஸ்கட் எல்லாம் செய்கிறாங்க. இந்த நம்ம பாலில் அந்த இருக்கிற அந்த வெண்ணெய் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த வெறும் பால் மாட்டி இருக்கும் பார்த்திங்களா, அது நம்மளுக்கு எப்படி சேல் பண்ணுறதுனே தெரியாது. அதுதான் நம்மக்கிட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட்டுங்க. இது நம்ம பால் சென்டர் கொடுக்கும்போது அவங்க இந்த பாலை சுத்தம் பண்ணி அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பால் தயிர் தனியாக உரைய வச்சு எடுத்துருவாங்களாம். அது போக வெண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மீதி இருக்க அந்த வெறும் பால் தண்ணியாட்ட இருக்க பாலை தான் இவங்க பால் பாக்கெட்டாக போட்டு பால் கடைக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு தயிர் வச்சு அந்த தயிர்லேருந்து நெய் எடுத்து அந்த மோர் இருக்குது இல்லைங்களா, அந்த மோரை நம்ம கரெக்டான நேரத்துக்கு கொண்டு போய் விற்றுறணும். ஒரு நமக்கு வியாபாரம் பண்ண தெரியல, விற்க தெரியல அப்படின்னா நமக்கு இந்த தொழில் செட்டே ஆகாது. விற்றுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு லாபம். சரிங்களா. அந்த மோர் வெயில் காலத்துக்கு தயிர், மோர் இதெல்லாம் நல்லா சேல் ஆகும். இந்த மழை காலத்துக்கு தயிர், மோர்லாம் எங்கிட்டுமே சேல் ஆகாதுங்க. இந்த அட்வைஸ் எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நீங்கள் யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நெய்யாவது எடுத்து விற்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக எடுத்து செய்யலாங்க. அதுக்காக நேரம் வேணும் நமக்கு. அதோடு கூட பணம் விரயம் பண்ணணும். பணம் அதில் போட்டு செலவு பண்ணணும். 2வது பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய மெயினே நமக்கு விவசாயம் தான். நமக்கு சொந்த இடம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இல்லாமல் இருக்குங்க. நமக்கு குத்தகை தோட்டம் அப்படின்றனால நம்ம அந்த நிலத்தையும் பாதுகாக்கணும். அதுலேருந்து நம்மள வருமானமும் நம்ம எடுத்துக்கணும். அப்படின்றப்ப நமக்கு இது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான். இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நெய் கூட எடுத்து சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஆனால் இதெல்லாம் சுத்தமான நெய் அப்படின்னு சொல்லி விற்றா ஆன்லைனில் பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு தான் போவாங்களே வெளியே வாங்குவாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். பரவாயில்ல, இருக்கட்டும், நமக்கு ஒரு முயற்சி அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக என்னோடய வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இதை முயற்சி செய்யுங்க. ஒரு பால் பண்ணையில் நம்ம வெறும் பாலை மட்டும் கறந்துட்டு கொண்டு போய் விற்றுட்டு இருக்காமல் அதுலேருந்து ஒரு மதிப்பு கூட்டி அந்த ஒரு பொருளை நம்ம ஒரு லாபமாக கிடைக்கிறதுக்கு நமக்கு அதுக்காக அது ஒரு லாபம் பார்க்குறதுக்காக நம்ம அதில் ஒரு முதலீடு போட்டு அதை செலவு பண்ணி அதை முன்னுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அது நமக்கு லாபமாக கிடைக்குமே ஒழிய நம்ம செய்ய முடியல
அது வேஸ்ட் ஆயிரும், இது வேஸ்ட் ஆயிரும். இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டோம் அப்படின்னா, இந்த பாலை பொறுத்தவரைக்கும் ஒரு 3 நாளைக்கு தான். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இது வந்து கெட்டு போகாம வந்து இதை நம்ம சேல் பண்ணிடணும் சரிங்களா? இல்லைன்னா அது நமக்கு தான் பார்த்திங்கன்னா கை நட்டமா போயிரும். அது மட்டும் இல்லாமல் மாட்டு சாணம் இருக்குது இல்லைங்களா? மாட்டு சாணத்தை வந்து மக்க வச்சு நம்ம எருவாக போட்டு மண்ணில் வந்து உரமா போட்டு அதிலேருந்து நம்மலாம் வந்து விவசாயம் செஞ்சிட்ருக்கோங்க. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். அது வந்து ஒரு இயற்கை உரம். மண்ணுக்கும் கேடு இல்லாமல் மனுஷனுக்கும் கேடு இல்லாமல் விளைவிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா? நம்மளை காப்பாற்றுற இந்த மாடுகளை வந்து நம்மளும் கண்டிப்பாக காப்பாற்றுவோம். இந்த மாடுகளால் கண்டிப்பாக நாங்கள் வாழ்கிறோம் அப்படிங்கிறத சத்தியமான இது உண்மைதாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்ங்க.